ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னா, சரிபோதா சனிவாரம் படத்துடைய ட்ரெய்லர் வந்திருக்கு. ரொம்ப லேட் பண்ணிட்டானுங்க. கரெக்டாக 5 மணிக்கு வருது ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தானுங்க. நானும் 5 மணிக்கு அலாரம்லாம் வச்சுட்டு வருதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி தான் ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுமே நடக்குது. ஸோ அதனால் இது யூஸ்வலாக இந்த டிலே நடக்கிறது தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். ஏன்னா கல்கியுமே இதே மாதிரி தான் ஆச்சு. ட்ரெய்லர் லான்ச் அன்றைக்குமே அந்த ஈவெண்ட் அன்றைக்கே ட்ரெய்லர் லான்ச் பண்ணதுனால அந்த ட்ரெய்லரும் வர்றதுக்கு டிலே ஆகிடுச்சு. இதுவுமே அவ்வளோதான். 5 மணிக்கு வர வேண்டியது, அப்புறம் 6:30ன்னு சொன்னாங்க. 6:30 உட்காந்தோம். அப்புறம் சும்மா ஒரு 7 o'clock வருது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் சும்மா ரூமராக போய்ட்டு இருந்துச்சு. அப்புறம் 7க்கும் வரல, 8க்கும் வரல, கடைசியாக 8:30 மணிக்கு விட்டுருந்தாங்க. இப்போ மணி 9 ஆயிடுச்சு. ரொம்ப கடுப்பேற்றுறானுங்க. எனக்கு தெலுங்கில் ரொம்ப பிடிச்ச ஹீரோ நானி. அவருடைய படத்துடைய ட்ரெய்லர் வருது அப்படின்னும் போது நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். அண்ட் ஆல்சோ இது எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஜான்ரா ஃபிலிம், ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். இதில் சூப்பர் ஹீரோ ஃப்ளிக் அப்படி கதை இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. இது வரைக்கும் டீசர் எல்லாமே சாட்டர்டே அவனுக்கு சூப்பர் பவர் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. ஆனால் அது என்ன சூப்பர் பவர்னு சொல்லி இது வரைக்கும் எதுலையுமே சொல்லலை. ஸோ இந்த ட்ரெய்லரில் அதை பற்றி ஏதாவது ரிவீல் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். ஆல்சோ நம்ம எஸ்ஜே சூர்யா சாரும் நடிச்சிருக்காரு, பிரியங்கா மோகனும் நடிச்சிருக்காங்க. எஸ்ஜே சூர்யாவுக்கு ஆல்ரெடி அவரோட பர்த்டேக்கு ஒரு டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அவருடைய ஸ்டைல், அவரோட ஸ்வாக் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ட்ரெய்லரில் அவரையும் எந்த அளவுக்கு காமிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ட்ரெய்லர் லிட்ரலி ஒரு 3 minutes 5 seconds ட்ரெய்லர். ஸோ பரவாயில்ல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லர் ஆச்சும் நமக்கு கிடச்சிச்சேன்னு சந்தோஷப்பட்டு டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கோ. నా సహనం నశించింది, నా కన్నీళ్ళు ఇంకిపోయాయి. అందుకే మనందరి తరఫున భయాన్ని దాటి ఒక అడుగు ముందుకేద్దాం అనుకుంటున్నాను. సార్ సిఏ గారు ఎప్పుడు వస్తారు? ఒక్కసారి ఆయన చూసేవనుకో, సార్ ఏమైంది సార్? ఇంకెప్పుడు ఎప్పుడు వస్తారని అడగ. టాయిలెట్స్ ఎక్కడ ఉన్నాయో నన్ను అడుగుతున్నానండి సుధా వీడు. பெஸ்ட் விஷயம் அவரோட ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லது. ఏం చేశాడని సార్ మరి అలా కొడుతున్నారు? సోకులపాలెం అక్కడ పుట్టడమే వీళ్ళు చేసిన తప్పు. దీనికి సొల్యూషన్ ఏం లేదా సార్? సొల్యూషన్ మీకు యముడు చిత్రగుప్తుడు గురించి తెలిసే ఉంటుంది. వాళ్ళిద్దరూ స్ప్లిట్ పర్సనాలిటీలా ఒక్కడిలోనే ఉంటే వాడే మా వాడమ్మా. నార్మల్గా నా అనుకునే వాళ్ళకి ఏమైనా జరిగితే మన కోపం వస్తుంది. నాకు కోపం వచ్చింది. కానీ మా వాడికి వాడి కోపాన్ని బట్టి నాకు కోపం వచ్చిందంటే వీడు నావాడు. ఇది నా సమస్య. ఇన్స్పెక్టర్ దయా అంటే ఎవరు? వాడు పెద్ద సైకోవాడు బాబాయ్, వాడి గురించి ఇప్పుడు ఎందుకు? ఈ పిచ్చి నా కొడుకు ఆడి పేరు రాసుకున్నాడు రా. ఒక్కసారి ఆ పేరు రౌండ్ చేసుకున్నాడు అంటే వాళ్ళంతు చూడడానికి ఎంత దూరమైనా వెళ్తాడు, ఎలాగైనా వెళ్తాడు. వాడు కూడా శనివారమే కొడుతున్నాడు అంటే వాడు ఆదివారం కొట్టడా? నాకు వాడు కావాలి. ఇవ్వడ్రా సూర్య. ఇప్పటిదాకా వాడి 2 కళ్ళే చూశారు, 3వ కన్ను చూశారు. శివతాండవమే. ఏదో ఒకటి చేయాలి, ఏదో ఒకటి చేయాలి.
పోతారు, మొత్తం పోతారు. ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லர் கண்டிப்பாக லைட்டாக எதனா லேக் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா நம்ம ட்ரெய்லராக பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு 3 நிமிஷம் மேலே ட்ரெய்லர் இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த ஃபீல் நம்மளுக்கு லைட்டாக வரும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு 3 நிமிஷம் போனதே தெரியல லிட்ரலி. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. அதோட கான்செப்ட் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். சாட்டர்டே மட்டும் அவருக்கு ஏதோ தனியாக ஒரு பவர் மாதிரி ஒன்று வரும். ஆனால் அது என்னன்னு சொல்லி அவங்க இதுலேயுமே ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இல்லை எதை பேஸ் பண்ணி அந்த பவர் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிலாம் இதில் என்ன எதுலையுமே காட்டல. இந்த மாதம் ஆகஸ்ட் 29 படம் வருது. ஸோ டேரெக்டாக போய் தியேட்டரில் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஸ்டார் காஸ்ட் இருந்தாலுமே கண்டிப்பாக ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் வெறும் எஸ்ஜே சூர்யா சாருக்கும் நானிக்கு மட்டும் பேஸ் பண்ணி அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் ஒரு 15-20 செகண்ட்ஸ் சீக்வன்ஸ் இதில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர்லேயும் சரி டீசர்லையும் சரி மியூசிக்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவரோட பேர் நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். மலையாளம் மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய் தான் வந்து இதுலேயும் மியூசிக் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் விவேக் ஆத்ரேயா டைரக்ஷனில் தான் இந்த படம் வருது. அண்ட் அந்த ஷாட் அந்த ரெட்டு துணி எடுத்து இப்படி கட்டுற ஷாட்லாம் பார்க்கும்போது நமக்கு லைட்டாக மின்னல் முரளி அவங்க அதோடைய அந்த லைட்டாக அந்த சாயல் வருது. பட் கம்பேர் பண்ணல, சும்மா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஷார்ட் டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு அது லைட்டாக ஞாபகப்படுத்துச்சு, அவ்வளோதான். அண்ட் அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நீங்கள் யாராவது பார்க்கலன்னா அதை செஞ்சு போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக செம்ம ஃபன்னாக ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்கும் உங்களுக்கு அந்த படம். இந்த படமே டெஃபினட்டாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 29 இந்த படம் வருது. கண்டிப்பாக நான் அந்த படத்துக்கு தியேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் டே போய் தியேட்டரில் போய் பார்த்துட்டு வந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஒன்று போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நான் எதுவுமே பண்ணல. இந்த வாட்டி நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ இன்னொரு பார்த்ததுக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் ராகுல் ராஜ் சைனிங் ஆஃப். சியர்ஸ், பாய்.